காதலிச்சது ஒரு குற்றமாங்க அப்படின்ற கேள்வியவும் பிரஸை பார்த்து கேட்டாங்க. நான் திருமணம் பண்ணிக்கிட்டது ஒரு இஸ்லாமியர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா திருமணம் நடந்தது ஹிந்து முறைப்படி ஹிந்து கோயில்ல தான் நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். வீடியோஸ் போட்டோஸ் எல்லாருமே இந்தியா முழுக்க பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த டைரக்டர் இருக்கார்ல, இந்த சனோஜ், அவர் என்ன சொல்றாரு? லவ் ஜிஹாதுன்னு சொல்றாரு. ஏதோ இந்து மார்க்கத்தை ஒடுக்கணுன்றதுக்காகவே என்ன அந்த இஸ்லாமியர் திருமணம் பண்ண மாதிரியும் அவர் இந்த ஜிஹாதி கான்செப்ட் இருக்குல்ல, திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் இது போல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இது போல வேலையா அவர் என்ன வச்சு பார்த்துட்டு இருக்கிறதா எப்படிங்க அந்த சனோஜ் சொல்லலாம்? பயங்கரவாதம் பண்ணதை நாங்க திருமணம் பண்ணிருப்போமா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நான் எல்லா மார்க்கங்களையும் மதிக்கிற ஒரு பொண்ணுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா எனக்கு எதிராக இது போல சொல்லப்படுற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப காயத்தை ஏற்படுத்துறதா அவங்க சொல்றாங்க. ஏதாவது ஒரு முயற்சி எங்களை பிரிக்கிறதுக்கு யாராவது பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை ஓப்பனா பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அவர் இல்லாம நானும், நான் இல்லாம அவரும் கண்டிப்பா வாழ முடியாது. நாங்க 2 பேரும் ஒருத்தர் அவ்வளவு காதலிக்கிறோம், நேசிக்கிறோம். ஸோ எங்களை வாழ விடுங்கன்ட்டு அந்த பொண்ணு கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. சனோஜ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்றாப்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள், இப்படிதான் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நான் எப்பவுமே இந்த லவ் ஜிஹாத் இருக்குல்ல, இதுக்கு எதிரானவன் தான் சொல்றாரு. ஸோ அந்த பொண்ணு சொன்ன உண்மை ஆயிடுச்சா? லவ் ஜிஹாதுன்ற விஷயத்த அவர் அங்க பயன்படுத்தியிருக்காரு, அந்த வார்த்தைகளை. அந்த பொண்ணு சொன்னதை தான் கிட்டத்தட்ட இவரும் இங்க சொல்றாரு. நான் அதை எப்பவுமே எதிர்க்கிறவன். மக்கள் இதுக்காகவே என்னை பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு வருஷமா. மோனலிசாவோட எல்லா குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, என் மீதான குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகள்னு சொல்றாரு. இது டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கல, அதாவது எனக்காகவே இது வரைக்கும் பேசிட்டு இருந்த பொண்ணு இப்ப எனக்கு எதிராக பேசுதுல, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லவ் ஜிஹாது தான். திருமணம் பண்ணிருக்காருல அந்த ஃபர்மான், அவர் தான் காரணம். இவர் கூடவே இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்காங்களே கேரளால, இவங்க வேற உடந்தையா இருக்காங்கன்னு அந்த பக்கத்தை சேர்த்து வம்பு எடுத்து வச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு டீமா சேர்ந்துதான் எனக்கு எதிராக சதி வலையை பின்னிக்கிட்டு இருக்கான்னு ஆஹா ஓஹோன்னு இவர் தன்னை பத்தி ஏதோ பெரிய ஒரு லெஜண்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. அவருக்கு எதிராக சதி வலையாமா. ஆக்சுவலா இதுதான் என்னோட கடைசி வீடியோ இந்த விஷயம் சம்பந்தமா. இதுக்கப்புறம் நான் சும்மா இந்த விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேனோ அவர் அதிலே சொல்லிட்டாப்ல.